சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள லோகநாதன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். தினமும் உடற்பயிற்சி செய்வது அல்லது குறைந்தபட்சம் நடைப்பயிற்சி செய்வது சாலச் சிறந்தது. குறைந்தது 10,000 நடை என்ற அளவில் நமது பயிற்சி இருக்கணும்னு ஜப்பான் நாட்டு நிறுவனம் ஒன்று 1965ஆம் ஆண்டிலிருந்து வலியுறுத்தி வருது. இவ்வளவு முடியலனாலும் தினமும் 4400 அடி நடை போதும்னு அமெரிக்காவின் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் ஆய்வு தெரிவிக்குது. அதே நேரத்தில் கூடுதல் நடை என்பது கூடுதல் பலனை அளிக்குங்கிறத மறந்துட வேண்டாம். சரி, எப்படி கணக்கு பண்ணுறது இந்த நடைய? இப்போது பலரும் கையில் வாட்ச் மாதிரி ஒன்றை கட்டிக்கிறாங்க. அது பல வேலைகளை செய்யுமா. வாட்ச் நேரம் காண்பிக்கும், நம்ம மொபைல் ஃபோன் மாதிரி பேசிக்கலாம். அப்புறம் முக்கியமான ஒன்று, நாம் இன்னைக்கு எவ்வளவு நடக்கிறோங்கிறத கணக்கு பண்ணி சொல்லிடும். லோகநாதன் ஐயா, வெளிநாட்டிலெல்லாம் இந்த மாதிரியான வாட்ச் மிகவும் பிரபல்யம். இப்போது நம்ம நாட்டுக்கும் வந்துடுச்சு. வாங்கி கட்டிக்கலாம். நமது நடைய கணக்கு பண்ணணும்னா வாங்கி கையில் இதை கட்டிக்கலாம். கணக்கெல்லாம் எனக்கு எதுக்குங்கிறவங்களுக்கு தேவையில்லை. எதையும் கணக்காக பயன்படுத்தணும். அதாவது கண்ணுங்கருத்துமாக இருக்கணும். கணக்கு வழக்குன்ன உடனே நமக்கு ஒரு புள்ளி விவரம் நினைவுக்கு வருது. கடந்த 20-21 ஆண்டுகளில் 5.9 கோடி ஹெக்டேர் பரப்பளவுக்கு இயல்பான வளர்ச்சியால் காடுகள் உருவாகி உள்ளன. இது பிரான்ஸ் நாட்டின் பரப்பளவுக்கு சமமா. இயற்கை பாதுகாப்பு அமைப்புகள், தன்னார்வலர்கள் என அழிக்கப்பட்ட காடுகளில் மரங்களை நடுறதுக்கு செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. இயற்கை காடுகளின் எல்லைகளை பாதுகாப்பது, மனித தலையீடு இல்லாமல் தவிர்ப்பது போன்றவற்றை செய்தாலே 76% செலவுகளை குறைத்து இயற்கையாக காடுகளை வளரவிட முடியும்னு ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. இது நல்ல செய்தி தான். ஆனாலும் காடுகள் அழிக்கப்படுவது நின்றுவிடவில்லை. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மரங்களை மனிதன் வெட்டிக்கிட்டு தான் இருக்கிறான். ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த 30 வருடங்களில் உலக வனப்பகுதியில் 4.2 கோடி ஹெக்டேர் அழிஞ்சிருக்கு. இதில் ஒரு நல்ல செய்தி என்னன்னா, வன அழிப்பின் வேகம் சென்ற 10 ஆண்டுகளில் குறைஞ்சிருக்கான். கொஞ்சம் மெதுவாக வெட்டுறாங்க போல இருக்கு. திருத்தணி லோகநாதன் ஐயா, ஒரு பக்கம் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் மரக்கன்றுகளை நடணும், அவை மரமாக உதவணும். அதே போல வன விரிவாக்கத்தை யாரும் கெடுத்து விடாமல் தடுத்து விடாமல் பார்த்துக்கணும். அங்கங்கே பயிர் பச்சை இருப்பது நல்லது. பசுமையை அதிகப்படுத்தணும். பச்சை நிறத்தை பார்ப்பதே ஒரு சுகம்தான். கணினியில் ரொம்ப நேரம் வேலை பார்ப்பவர்களை 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை கணினியில் இருந்து கண் பார்வையை வெளியே எடுத்து பச்சை நிறத்தை பார்க்கணும்னு கண் மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பச்சையை, மரங்களை, செடி கொடிகளை பார்த்துட்டு மறுபடியும் கணினி வேலையை தொடரலாம். தூசு மாசுன்னு கணக்கில் அடங்காத அசுத்தங்களை நாம் தினசரி எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அதோட அன்றாட பணிகளில் ஏற்படும் மன அழுத்தம் வேறு. இதையெல்லாம் தவிர்க்க நமக்கு உதவி செய்பவை நடைப்பயிற்சி. அதிலும் பயிர் பச்சை இருக்கும் இடங்களில் பயிற்சி செய்வது. அதற்காகவாவது 2 மரக்கன்றுகளை நட்டு மரமாக்குவோமே. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.